ஹைதராபாத் சிட்டிலே ஒரு முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா கண்டிப்பாக சௌமஹாலா பேலஸ் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சார்மினார்லேருந்து ரொம்பவே கிட்ட தான் இருக்குது. சௌமஹாலானா அதாவது 4 பேலஸஸ் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேலஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமான பேலஸ். இந்த பேலஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1750 வந்து ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எப்போ கட்டி முடிக்கப்பட்டதுன்னா 1857 அந்த டைமில் தான் இதை வந்து கட்டி முடித்தாங்க. அதாவது பார்ட்டாக கட்டி அது கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. முழுசாக அந்த வேலை முடிஞ்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பிட்வீன் 1857 அண்ட் 1869 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேலஸோட மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா 45 acres. அதாவது ஃப்ரம் லார்ட் பஜார் அந்த நார்த் டு ஆஸ்பாண்ட் சவுக் ரோடு விச் இஸ் ஆன் த சவுத். இந்த பேலஸே பார்த்திங்கன்னா இன்னொரு பேலஸோட ரெப்ளிகா தான். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈரானில் டெஹரான்ற ஒரு இடத்துல இருக்குது. அந்த பேலஸோட பேர் வந்து ஷாஸ் பேலஸ். ஸோ நிசாம் மன்னர்கள் அப்படின்றனால அந்த முஸ்லீம் ஆர்கிடெக்சர் ஸ்டைலில் இதை வந்து அதே மாதிரி இங்கே கட்டியிருக்காங்க. இப்போ இந்த சௌமஹாலா பேலஸில் பார்த்திங்கன்னா 2 கோர்ட்யார்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் தர்பார் ஹால் இருக்குது. அதுக்கப்புறம் கார்டன்ஸ் ஃபவுண்டன்ஸ்னு போட்டு பயங்கரமாக அதை வந்து அழகாக வச்சுருக்காங்க. இந்த பேலஸோட டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா பிட்வீன் 10 AM அண்ட் 5 PM. அண்டு வாரத்தில் எல்லா நாளும் ஓப்பனாக இருக்கும் எக்ஸப்ட் ஃப்ரைடே. இங்கே வந்து அந்த நிசாம் மன்னர்கள் பயன்படுத்தின அந்த கார் கலெக்ஷன் வந்து அந்த பேலஸ்லேயே ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த நிசாம் மன்னர்கள் பயன்படுத்தின வெப்பன்ஸ் கத்தியிலே வந்து எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் கத்தி வந்து அந்த சுவரில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. பொதுவாக எனக்கு பேலஸ்லாம் பார்க்குறதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் கண்டிப்பாக இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அந்த பேலஸில் அந்த தர்பார் ஹாலுடைய பிரம்மாண்டம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த இடத்துல உட்கார விட மாட்டாங்க. ஆனால் நம்ம கிட்டே போய் பார்த்துட்டு நிஜமாக ராஜா காலத்தில் இப்படி தான்ப்பா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது. பல காலமாக அந்த நிசாம் மன்னர்கள் ஹைதராபாத் ஆண்டதுனாலே அந்த தெலுங்கானா ஸ்டேட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா உருது வந்து ஒன் ஆஃப் த அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருக்குது. தெலுங்கானா ஸ்டேட்டுக்கு வந்து இந்த தெலுங்கு அண்ட் உருது வந்து அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருக்கிறதுக்கான காரணமே இந்த நிசாம் மன்னர்கள் இத்தனை காலமாக இந்த ஹைதராபாத் ஆண்டது தான் காரணம். நான் சவுத் இந்தியாவில் இருக்கிற மேஜர் சிட்டிஸ்லாம் போயிருக்கேன். ஆனால் அதிலிருந்து இந்த ஹைதராபாத் வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அந்த நிசாம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லா விஷயத்துலையும் இருக்குது. ஃபுட்டிலேருந்து எல்லா விஷயத்துலையும் அங்கே வந்து நிசாமோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையா இருக்குது. இந்த சௌமஹாலா பேலஸோட என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது 10 வயசுக்கே இருக்கிறவங்களுக்கு 40 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்டு ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு வேளை ஏதாவது ஸ்டில் கேமரா எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அதுக்கு வந்து 50 ரூபாவும், வீடியோ கேமராவுக்கு 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நிசாம் மன்னர்களுடைய கார் கலெக்ஷன் பார்த்து தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா அந்த டைம் தான் வந்து கார்லாம் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிக்க இவங்க வந்து அதை வந்து வாங்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிட்டத்தட்ட இங்கே ஒரு 30-40 கார் பார்த்தேன். அதெல்லாமும் வீடியோவோட பின்பகுதியில் வருது. அதனால் வந்து ஃபுல்லாக பாருங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிசாம் மன்னர்கள் பயன்படுத்தின அவங்களுடைய வெப்பன்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு உண்மையிலே நிறையா புதுசான விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த காலத்தில் வந்து எப்படி இந்த அளவுக்கு தீவிரமாக சண்டை போட்டு நாட்டை பிடிச்சாங்க அப்படின்றது இந்த வெப்பன்ஸை பார்த்தாலே தெரிஞ்சுது. சௌமஹாலா பேலஸ்ன்றது வந்து உருது நேம். அதை வந்து நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் 4 மாளிகைகள் அப்படின்றது தான் அர்த்தம். ஹைதராபாத் வந்து இந்தியாவோட இணையில. அந்த நிசாம் மன்னர்கள் வந்து இந்தியாவோட இணைக்கிறதுக்கு அவங்க வந்து விருப்பம் தெரிவிக்கல. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து இந்தியா வந்து ஆப்ரேஷன் போகணுன்னு ஒன்று பண்ணி அதுக்கப்புறம் ஹைதராபாத்தை வந்து இந்தியாவோட இணைச்சாங்க. ஸோ இந்த ஹைதராபாத்தே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோலே இல்லை, ஃபுல்லாக வந்து நிசாம் மன்னர்கள் கண்ட்ரோலில் தான் இருந்தது. அதனால தான் வந்து இங்கே வந்து அதிகமாக நிசாம் இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்குது. இந்த சௌமஹாலா பேலஸே வந்து பார்த்திங்கன்னா பல காலமாக இந்தியன் பப்ளிக் வந்து ஓப்பன் பண்ணலை. 2005 தான் வந்து இந்தியன் பப்ளிக்கை வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்துடைய டூரிஸ்ட் ஸ்பாட்டில் மிக முக்கியமான ஒரு இடமா வந்து இந்த சௌமஹாலா பேலஸ் இருக்குது. இந்த பேலஸ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கில்வாட் கிளாக்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரையும் ஓடிக்கிட்டு இருக்குது. அது வந்து எப்போன்னா 1750 ஆரம்பித்தது. அப்போலேருந்து அது இன்னும் இருக்குது, இன்னுமே வந்து ஓடிக்கிட்டுருக்கு. இந்த பேலஸோடைய என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு கேன்டீன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு ஸ்டால் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா புக்ஸ் எல்லாம் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிசாம் மன்னர்களுடைய காஸ்ட்யூம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து இந்த நிசாம் ஸ்டைலில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஹைதராபாத்தில் நிறைய முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஹைதராபாத் டூரும் பண்ணியிருக்கோம்.
அதெல்லாம வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து சார்மினார் இருக்கிறதுனால இது முடிச்சுட்டு சார்மினார் போனால் கரெக்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000 டூரிஸ்ட் வந்து இந்த இடத்த வந்து பார்க்குறாங்க. இந்த மஹால்லே வந்து ஒரு குரான் செக்ஷன் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கையாலே எழுதின குரான் இருக்குது. அது வந்து அந்த ஜாப்பனீஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அதை வந்து மீண்டும் அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி மினியேச்சர் குரான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிசாம் மன்னர்களுடைய கலெக்ஷன்ஸும் வந்து இங்கே நிறையா இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னர் காலத்து பீரோ ஒன்று இருக்கும். அதோடைய வீலே வந்து பயங்கர வெயிட்டாக இருந்தது. ஒரு செகண்ட் இது மாதிரியான அந்த ஒரிஜினலான பொருட்கள்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து அப்படியே அந்த காலகட்டத்துக்கு கூப்பிட்டு போயிடுது. அந்த 1860s காலகட்டத்தில் எப்படி அந்த நிசாம் மன்னர்கள் வந்து ஒட்டுமொத்த தெலுங்கானையுமே ஆண்டாங்க அப்படின்றது வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது. இந்த 4 பேலஸையும் முழுசாக சுற்றி பார்க்குறது கண்டிப்பாக 2 to 3 hours ஆகும். நம்ம சேனலில் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை கவர் பண்ணி நிறையா வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். ஸோ அதெல்லாமும் வந்து மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பட்டது, அந்த விஸ்வரூபம் படத்தில் வர அது மாதிரியான ஒரு டைப்பான கத்தி இங்கே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வரலாறு மேலெலாம் வந்து ரொம்ப ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடம் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பாட். நாட் ஜஸ்ட் ஹைதராபாத், இந்தியாவுடைய வரலாறு தெரிஞ்சுக்கணும். இங்கே அந்த முகல் மன்னர்கள், நிசாம் மன்னர்கள் அவங்க வந்து எப்படி இந்த நாட்டை வந்து ஆண்டிருக்காங்க, அவங்களுடைய கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த இடம் போய் ஆகணும். இப்போ நம்ம அந்த மெயின் பேலஸை பார்த்தாச்சு. அதுக்கு பின்னாடி போனால் அங்கே தான் வந்து மிச்சம் இருக்கிற அந்த 3 பேலஸ் இருக்குது. அந்த 3 பேலஸ்லேயும் வந்து முக்கியமான ஒரு பெரிய அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த வின்டேஜ் கார் கலெக்ஷன்ஸ். அந்த காலத்தில் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ண காரில் இருந்து எல்லா காருமே இருந்துச்சு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதாவது அந்த டைமில் வந்து ஃபாரினில் வந்து அவங்க எப்படி கம்யூனிகேஷன் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கன்னா அதை வந்து இந்தியாவில் கொண்டு வந்து இங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த காலத்துலேயே வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. 100 ரூபா கொடுத்து இந்த பேலஸை விசிட் பண்ணி இங்கே இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸையும் பார்க்குறதுன்றது உண்மையிலேயே செம்ம ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நிசாம் மன்னர்கள், அந்த ராணிகள் அவங்க போட்ட அந்த ட்ரெஸ்ஸு, அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கூட இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இஸ்லாமிய மன்னர்கள் வந்து எவ்வளோ கலைத்துவமாக வந்து அந்த உடைகள்லாம் அணிஞ்சிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க முடிஞ்சுது. நிசாம் மன்னர்கள் பார்த்திங்கன்னா 1724 ஹைதராபாத் வந்து அதுக்கப்புறம் 1948 வரையும் ரூல் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா பெர்ஷியா. இவங்க அந்த பெர்ஷியா வழியிலேருந்து வரவங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பெர்ஷியாவில் இருக்கிற அபீத் கான் அண்ட் அபு பக்கர் இந்த மன்னர்களுடைய வழி வரவங்க. பெர்ஷியான்றது இப்போ அந்த மாடர்ன் டைம்ஸில் வந்து ஈரான்ற நாடு. அதனால தான் இந்த பேலஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரானில் இருக்கிற பேலஸ் மாதிரி அதோட ரெப்ளிகா மாதிரி அதை கட்டியிருக்காங்க. அதே போல் முகல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பெர்ஷியாவுடைய பூர்வீகம் தான், அதாவது ஈரான்லேருந்து வந்தவங்க தான். ஸோ இப்படி ஈரான்லேருந்து வந்து அந்த முகல்ஸும் சரி, அதுக்கப்புறம் நிசாம்ஸும் சரி, அவங்க வந்து இந்தியாவுடைய பல பகுதியில் வந்து ஆண்டிருக்காங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபுட் அண்ட் ட்ராவல் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மற்ற வீடியோஸும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sakko. Do subscribe to the channel, guys. Bye.